தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத வில்லன் நடிகர்கள் தங்கள் சிறப்பான நடிப்பால் முத்திரை பதித்துள்ளனர். சிலர் தங்களின் குரலாலும் சிலர் நடிப்பாலும் இன்றளவும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம்பெற்றுள்ளார்கள். அப்படி மக்கள் மனங்களில் இடம்பெற்ற டி.எஸ். பாலையா, பி.எஸ். வீரப்பா, எம்.என். நம்பியார், அசோகன் வரிசையில் ஆர்.எஸ். மனோகரை அத்தனை சீக்கிரம் யாரும் மறந்துவிட முடியாது. தமிழ் சினிமா மட்டுமின்றி தமிழ் நாடக உலகில் புரட்சியை ஏற்படுத்தி நாடக காவலர் என்று போற்றப்பட்ட நடிகர் ஆர்.எஸ். மனோகர் அவர்களின் பிறந்த தினம் என்று அவரை பற்றிய ஒரு தொகுப்பு. தமிழ் நாடக உலகில் புரட்சியை ஏற்படுத்தி நாடக காவலர் என்று போற்றப்பட்ட நடிகர் ஆர்.எஸ். மனோகர் நாமக்கல்லில் 1925ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி அஞ்சல் துறை ஊழியரான சுப்பிரமணியன், ராசலட்சுமி அம்பாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். இவருடைய இயற்பெயர் லட்சுமி நாராயணன். பள்ளியில் படித்தபோது நாடகம் ஒன்றில் மனோகர் என்ற கதாபாத்திரத்தில் நடித்ததால் தனது பெயரை ராமசாமி சுப்பிரமணிய மனோகர், அதாவது ஆர்.எஸ். மனோகர் என மாற்றிக்கொண்டார். தந்தை சுப்பிரமணியனின் பணிமாற்றம் காரணமாக குடும்பம் கர்நாடகாவின் பெல்லாரிக்கு குடிபெயர்ந்தது. அங்கு ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் நடத்தி வந்த இயக்குனரும் நடிகருமான ராகவாச்சாரியின் நடிப்பும் வசன உச்சரிப்பும் தான் ஆர்.எஸ். மனோகருக்கு உத்வேக சக்தியாக இருந்தது. சென்னை பச்சையப்பா கல்லூரியில் B.A. சமஸ்கிருதம் படித்தார். அப்போது மிருச்சகடிகா என்ற சமஸ்கிருத நாடகத்தில் கதாநாயகனாக நடித்து அனைவரையும் கவர்ந்தார். நாடக களத்தில் அடியெடுத்து வைத்தவர் சுகுணவிலாஸ் சபாவின் தோட்டக்காரன் நாடகத்தில் நடித்தார். நாடகத் தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் நாடகத்தை பார்த்து ஆர்.எஸ். மனோகரை பாராட்டினார். பின்னர் ஆர்.எஸ். மனோகர் பட்டம் பெற்று அஞ்சல் துறையில் சேர்ந்தார். கானல் நீர் படத்தில் பட்டதாரி இளைஞனாக நடிக்க நிஜ பட்டதாரியான இவரே தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து பல படங்களில் கதாநாயகனாக நடித்தார் ஆர்.எஸ். மனோகர். ஆனாலும் நாடகத்தின் மீதான காதலால் நேஷனல் தியேட்டர்ஸ் நாடக நிறுவனத்தை 1954இல் தொடங்கினார். இன்ப நாள், உலகம் சிரிக்கிறது ஆகிய சமூக நாடகங்களை அரங்கேற்றினார். ஆனாலும் நாடகத்தின் மீதான காதலால் நேஷனல் தியேட்டர்ஸ் நாடக நிறுவனத்தை 1954இல் தொடங்கினார். இன்ப நாள், உலகம் சிரிக்கிறது ஆகிய சமூக நாடகங்களை அரங்கேற்றினார். பின்னர் பிரம்மாண்ட இதிகாச வரலாற்று நாடகங்களை அரங்கேற்றினார். ராவணன், சூரபத்மன் உள்ளிட்ட எதிர்மறை கதாபாத்திரங்களின் மறுபக்கமான ஆக்கப்பூர்வ அம்சங்களை அற்புதமாக படம் பிடித்து காட்டும் வகையில் நாடகங்களை படைத்தார். சிறப்பான மேடை அமைப்பும் தந்திர காட்சிகளும் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றன. நம் கலாச்சாரம் ராமனை கதாநாயகனாகவும் ராவணனை வில்லனாகவும் பார்த்து பழகியதன் காரணமாக லங்கேஸ்வரன் நாடக கதையில் ராவணனுக்கு கதாநாயகன் முகம் கொடுத்து நாடகம் போட துணிந்தார். ஆனால் ராமாயணத்தில் அசுரனாக சித்தரிக்கப்பட்ட ராவணனை நல்லவனாக காட்டியதையும் சீதை ராவணனது மகள் என்று சொன்னதையும் பார்த்து ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். இத்தனைக்கும் வால்மீகி ராமாயணம், துளசி ராமாயணம், ஆனந்த ராமாயணம், பௌத்த ராமாயணம் என்று இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் இருக்கும் ராமாயணங்களையெல்லாம் ஆராய்ச்சி செய்துதான் லங்கேஸ்வரன் நாடகத்தின் ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டிருந்தது. நமது கலாச்சாரம் காரணமாக ஆர்.எஸ். மனோகரின் லங்கேஸ்வரன் நாடகத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பல சபாக்களில் நாடகத்துக்கு கொடுத்திருந்த தேதிகளை கேன்சல் செய்துவிட்டிருந்தார்கள். என்னடா இது, பெரும் முதலீடு செய்து தயாரித்த புராண நாடகம் நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் போல் இருக்கிறதே என்று மிகவும் கவலைப்பட்டிருக்கிறார் ஆர்.எஸ். மனோகர். அடுத்து என்ன செய்வது என்ற குழப்பத்தில் இருந்த மனோகர் காஞ்சிபுரம் சென்று பரமாச்சாரியாரை சந்தித்து விஷயத்தை சொன்னபோது அவர் மிகவும் சாந்தமாக, "நீ தப்பா ஒன்னும் சொல்லிடலையே, கவலைப்படாதே" என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அதன் பின்னர் சீக்கிரமே அவரது கவலை தீர வழி பிறந்தது. இலங்கையில் கொழும்பு நகரில் ஒரே அரங்கத்தில் 21 நாட்கள் லங்கேஸ்வரன் நாடகத்தை நடத்த அழைப்பு வந்தது. நாடகம் பார்த்துவிட்டு இலங்கை மக்கள் ஆர்.எஸ். மனோகரை பாராட்டியது மட்டுமல்லாமல் அவருக்கு லங்கேஸ்வரன் என்ற பட்டத்தையும் கொடுத்து கௌரவித்தார்கள். மனோகரது நாடகங்களிலேயே மிக அதிக முறை மேடையேறிய பெருமையும் லங்கேஸ்வரனுக்குத்தான் உண்டு. 1800 முறைகளுக்கு மேல் அந்த நாடகத்தை மேடையேற்றி இருக்கிறார் மனோகர்.
அவரது சாணக்கிய சபதம், சூரபத்மன், சிசுபாலன், விஸ்வமித்திரர், துரியோதனன், நரகாசுரன், பரசுராமர், துர்வாசர், திருநாவுக்கரசர், மாவீரன் கம்சன், இந்திரஜித், மாலிகாப்பூர் என்று எல்லா நாடகங்களும் பிரம்மாண்டமான தயாரிப்புகள். இவற்றில் இடம்பெற்ற தந்திர காட்சிகள் மக்களை ஆச்சரியப்படுத்தின. ஒவ்வொரு நாடகத்துக்கும் 30 நாட்கள் ஒத்திகை பார்ப்பாராம் ஆர்.எஸ். மனோகர். சினிமா உலகில் வில்லனாக அறிமுகமாகி அதன் பிறகு கதாநாயக அந்தஸ்துக்கு உயர்ந்தவர்கள் பலர் உண்டு. திரையுலகில் நுழைந்தபோது மனோகர் கதாநாயகனாகவும் பின்னர் குறிப்பாக மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்களில் வில்லனாகவும் இவர் பரிமளித்திருக்கிறார். 1952ஆம் ஆண்டு வெளியான தாயுள்ளம் என்ற படத்தில் ஜெமினி கணேசன் வில்லனாகவும் ஆர்.எஸ். மனோகர் கதாநாயகனாகவும் நடித்தனர். 1956ஆம் ஆண்டு வெளிவந்த நல்ல வீடு படத்தில் ஆர்.எஸ். மனோகருக்கு கதாநாயகன் வேடம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு வில்லன் வேடம். 1961இல் வெளியான கானல் நீர் என்ற படத்தில் பட்டதாரி இளைஞனாக நடிக்க நிஜ பட்டதாரியான இவரே தேர்ந்தெடுக்கப்பட்டார். சினிமா உலகில் எம்ஜிஆருக்கு அமைந்ததைப் போல ஒரு வில்லன் கூட்டணி வேறு யாருக்கும் அமைந்ததில்லை. முதல் பலி உன் கண்ணன். இப்போ நீ நம்பியார், அசோகன், ஆர்.எஸ். மனோகர் என்ற மும்மூர்த்திகள் இல்லாத புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் படம் இல்லை எனில் ஒருவன், அடிமை பெண், இதயக்கனி உட்பட 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் ஆர்.எஸ். மனோகர். நான் பாதிக்கப்பட்டவன், எனக்கு நியாயம் வேணும். ஆனா என் வழக்க சட்டமோ கோர்ட்டோ தீர்க்க முடியாது. நீ என்ன சொல்ற? நான் ஒருத்தனை தண்டிக்க விரும்புறேன். அவன் ஒரு குற்றவாளி, கொலையாளி, பசுத்தோல் போர்த்திய புலி. ஆனா சட்டம் அவனை கொஞ்சம் கூட தொட்டு பார்க்க முடியாது. நான் உங்ககிட்ட குழந்தைய கேட்க வந்தேனே தவிர சட்டத்தை பத்தி பேச வரல. உன் சட்டத்துக்கு கண்ணே கிடையாது. அதுக்கு ஆதாரங்கள் வேணும், சாட்சிகள் வேணும். அந்த ரெண்டுமே என்கிட்ட இல்ல. என்னால குற்றவாளியை காட்டி அவன் குற்றத்தை தான் சொல்ல முடியும். ஆனா சட்டம் அவனை ஒண்ணும் செய்யாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னுடைய கோர்ட் அவனுக்கு ஒரு நாள் தண்டனை கொடுக்கவே கொடுக்காது. வில்லன் கதாபாத்திரத்தில் முத்திரை பதித்தார் ஆர்.எஸ். மனோகர். இசை